சப்த கன்னிகள் வழிபாடு அப்படின்றது ஆடி மாதத்துக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு தேவிகளுமே ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த சப்த கன்னிகள் வழிபாடு அப்படின்றது எல்லா விதமான விஷயங்களும் உங்க லைஃப்ல கிடைக்கும். ஆடி மாதத்துல இன்னும் வேற என்ன மாதிரியான வழிபாடுகள் சூட்சமங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்த கன்னிகள் வழிபாடு அப்படின்றது ஆடி மாதத்துக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு. இந்த சப்த கன்னிகளோட வழிபாடு நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு தனி சிறப்பு அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த சப்த கன்னிகள் முதல்ல யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பிராமி அப்படின்னு சொல்றோம். பிராமின்றவங்க பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் ஞானத்துக்கும் உரியவங்களா இருக்கிறனால அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு பிராமியை நம்ம வழிபாடு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மகேஸ்வரி. மகேஸ்வரி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கோபத்தை நீக்கி அமைதியை தரக்கூடிய ஒரு தேவியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கௌமாரி. கௌமாரி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தையும் அழகையும் கொடுக்கக்கூடிய ஒரு தேவியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வைஷ்ணவி தேவி. வைஷ்ணவி தேவி வந்து நல்ல ஒரு செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு தேவியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வாராகி. வாராகி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிரிகளோட சூழ்ச்சிகளை முறியடிச்சு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தரக்கூடிய ஒரு தேவியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வராகிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராணி அப்படின்ற தேவி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஆரோக்கியம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தேவியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திராணிக்கு அப்புறம் வந்து சாமுண்டி. சாமுண்டி நம்ம ரீசெண்டாக காந்தாரா படத்தில் கூட பார்த்துருப்போம். இந்த சாமுண்டி தேவி பார்த்தீங்கன்னா இந்த தீய சக்திகளோட எதிர்வினைகள்லாம் நீக்கி பாதுகாப்பு தரக்கூடியவங்க தான் இந்த சாமுண்டி தேவி. இந்த தேவிகள்லாம் ஆடி மாதத்தில் வழிபாடு பண்ணுவது அப்படின்றது தனி சிறப்பு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு தேவிகளுமே ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களோட காயத்ரி மந்திரத்தை நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கூடுதலாக கோயிலுக்கோ இல்லை வீட்டுகளிலோ படிக்கும்போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த ஆடி மாதம் வந்து சுமங்கலி பூஜைகளுக்கு பண்ணுவது அப்படின்றது வழக்கமாக இருக்குது. ஸோ இந்த சப்த கன்னிகளை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுமங்கலி பெண்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது, புடவை மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. புடவை வச்சு கொடுக்கறது, வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது லேடிஸ்க்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, செல்வ செழிப்பு இதெல்லாம் தரக்கூடிய ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. எல்லா சிறப்பும் ஒரு பெண் கிடைச்சாதான் முழுமையான ஒரு பெண்ணாவே நான் வீட்லேயும் சரி வெளியிலையும் நம்மளால வாழ முடியும். ஸோ இந்த சப்த கன்னிகள் வழிபாடு அப்படின்றது எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். ஆடி மாதத்தோட தனி சிறப்பாக சப்த கன்னிகள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு.